புதுவை தலைமைச் செயலகத்தில் கவர்னர் கைலாஷ்நாதன் தலைமையில் பட்ஜெட் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுவை சட்டசபையில் ஆண்டுதோறும் மார்ச் மாதம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். இந்த ஆண்டு சட்டசபை தேர்தல் குறுக்கிட்டதால் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவில்லை. அதற்கு பதிலாக ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரையிலான 5 மாத நிர்வாக செலவினங்களுக்கு 5396 கோடி ரூபாய் இடைக்கால பட்ஜெட்டை மார்ச் மாதம் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். தேர்தல் முடிந்து மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைந்துள்ளது. இந்த நிலையில் அடுத்த மாதம் முழுமையான பட்ஜெட் சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதற்கான ஆலோசனைக் கூட்டம் தலைமைச் செயலக கருத்தரங்க அறையில் இன்று நடந்தது. கூட்டத்திற்கு கவர்னர் கைலாஷ்நாதன் தலைமை வகித்தார். கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர் நமச்சிவாயு, மல்லாடி கிருஷ்ணாராவ், எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம், தலைமைச் செயலர் சரத் சௌகான் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் முழுமையான பட்ஜெட் தொகை நிர்ணயம், புதிய திட்டங்கள், ஏற்கனவே செயல்படுத்தப்படும் திட்டங்கள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. புதுச்சேரியில் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் 5 பேர் 3,16,000 ரூபாயை இழந்துள்ளனர். ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த பெண் தான் நடத்தி வரும் நிறுவனத்திற்கு தேவையான பொருட்களை குறைந்த விலையில் விற்பனை தொடர்பான விளம்பரத்தை ஆன்லைனில் பார்த்து ஆர்டர் செய்துள்ளார். இதையடுத்து அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் பொருட்கள் ஆர்டர் செய்த நிறுவனத்தில் இருந்து பேசுவதாக கூறி முன்பணம் மற்றும் GST செலுத்தும்படி கூறியுள்ளார். இதையடுத்து 1,63,400 ரூபாயை அனுப்பியுள்ளார். ஆனால் ஆர்டர் செய்த பொருள் எதுவும் அவருக்கு வரவில்லை. அந்த மர்ம நபரையும் மீண்டும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரிய வந்தது. இதேபோல தர்மபுரியை சேர்ந்த பெண்ணை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வங்கி அதிகாரி போல பேசியுள்ளார். அதில் வங்கி கணக்கின் KYC-யை புதுப்பிக்க OTP எண்ணை கேட்டுள்ளார். இதை நம்பிய அவர் மர்ம நபருக்கு அனைத்து விவரங்களையும் தெரிவித்துள்ளார். அதன்பின் அவரது வங்கியில் இருந்து 70,200 ரூபாயை மோசடி கும்பல் எடுத்து ஏமாற்றியுள்ளது. இதேபோல புதுச்சேரியை சேர்ந்த பெண் 13,299 ரூபாயும், முதலியார்பேட்டையை சேர்ந்த பெண் 10,800 ரூபாயும், புதுச்சேரியை சேர்ந்தவர் 58,999 என 5 பேர் மோசடி கும்பலிடம் 3,16,698 ரூபாயை இழந்துள்ளனர். இதுகுறித்து புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் குப்பை அள்ளும் பணியை இரவில் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச கூலியை வழங்க உத்தரவிட்டார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் ஸ்ரீஜித், சுகாதார பிரிவு இளநிலை பொறியாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி, கிரீன் வாரியர் துணைத் தலைவர் ஜெகதீசன், இதன் ஒருங்கிணைப்பு அதிகாரி லலித் ஆகியோருடன் புதிய பேருந்து நிலையம், மறைமலை அடிகள் சாலை, அண்ணா சாலை, ஜவஹர்லால் நேரு வீதி, மகாத்மா காந்தி வீதி, சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை, கடற்கரை சாலை ஆகிய பகுதிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் நேரு வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையத்தில் உடனுக்குடன் குப்பைகளை அகற்றும் பணி சரிவர நடைபெறவில்லை என தெரிகிறது. மேலும் எண்ணிக்கையில் குறைவான துப்புரவு ஊழியர்களையும் மற்றும் வாகனங்களையும் பயன்படுத்தி வந்ததும், துப்புரவு ஊழியர்களின் பாதுகாப்பு உபகரணங்களான முகக்கவசம், கையுறை அணியாமல் பணி செய்ததும் தெரியவந்தது. சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு புதுவை சட்டப்பேரவை வளாகத்தில் வனத்துறை சார்பில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியை தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் MLA தொடங்கி வைத்தார். உலகம் முழுவதும் இன்று சர்வதேச சுற்றுச்சூழல் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அந்த வகையில் புதுச்சேரி வனத்துறை சார்பில் சட்டப்பேரவை வளாகத்தில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. வனத்துறை அதிகாரிகள் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை செயலர் தயாளன், வனத்துறை ஊழியர்கள், சட்டப்பேரவை ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நாயக்கன்பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளியில் புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்ககத்தில் வழங்கப்படும் நோட்டு புத்தகங்களை சட்டமன்ற உறுப்பினர் ராமு மாணவர்களுக்கு வழங்கினார். புதுச்சேரி அரசின் பள்ளி கல்வித்துறை இயக்ககத்தால் செயல்படுத்தப்பட்டு வரும் ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவச எழுது பொருட்கள், சீருடைகள் மற்றும் காலணிகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் ராமு கலந்து கொண்டு பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகங்களை வழங்கி வாழ்த்தினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரியர்கள், ஊழியர்கள், அப்பகுதி பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். மீன்பிடி தடைக்காலம் நிறைவடையும் சூழலில் டீசல் விலை உயர்வு ஏற்பட்டுள்ளதால் படகுகளுக்கு சிறப்பு விலையிலோ மானியத்திலோ தர மத்திய அரசுக்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கடிதம் அனுப்பியுள்ளார். நாடு முழுவதும் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் மீன்பிடி தடைக்காலம் முடிவுக்கு வருகிறது. இச்சூழலில் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரிக்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கடிதம் எழுதியுள்ளார். அதில் புதுச்சேரியின் முக்கிய பொருளாதார நடவடிக்கைகளில் ஒன்று கடல் மீன்பிடித்தல் தொழில். புதுச்சேரி, காரைக்கால், மாகே மற்றும் ஏனாம் ஆகிய பகுதிகளில் 1,00,000க்கும் மேற்பட்ட மீனவர்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக வாழ்வாதாரத்தை வழங்குகிறது. இங்கு சுமார் 450 இயந்திரமயமாக்கப்பட்ட மீன்பிடி படகுகள் இருக்கின்றன. இந்த படகுகளுக்கு எரிபொருள் தேவைகளை புதுச்சேரி மாநில மீனவர் கூட்டுறவு சங்கம் பூர்த்தி செய்து வருகிறது. மீன்பிடி செலவினங்களில் எரிபொருள்
மிகப்பெரிய அங்கமாக உள்ளது. தற்போதைய விலை வேறுபாடு மீன்பிடி நடவடிக்கைகளின் பொருளாதார சாத்தியக்கூறுகளை பாதித்துள்ளது. மீனவர்கள் எதிர்கொள்ளும் குறைந்து வரும் லாபம், ஏற்ற இறக்கமான மீன்பிடி அளவு மற்றும் அதிகரித்து வரும் உள்ளீடு செலவுகள் ஆகியவற்றின் பின்னணியில் இந்த சுமை குறிப்பாக கடுமையாக உள்ளது. எனவே மீனவர் கூட்டுறவு கூட்டமைப்புகளுக்கான டீசல் தற்போதைய சில்லறை விற்பனை நிலைய விலைகளுக்கு சமமான விலையில் வழங்க வேண்டும். மாற்றாக பொருத்தமான சிறப்பு விலை நிர்ணய முறை அல்லது மானிய ஏற்பாடு அளிக்க பரிசீலிக்க வேண்டும் என்று முதல்வர் ரங்கசாமி மத்திய அமைச்சருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை சிறையிலிருந்து புதுச்சேரி மீனவரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ரங்கசாமி கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமி அனுப்பியுள்ள கடிதத்தில், கடந்த ஏப்ரல் மாதம் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த புதுச்சேரியை சேர்ந்த 7 மீனவர்களையும் இயந்திர படகையும் இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்து அவர்களை கைது செய்தனர். இது தொடர்பாக கடந்த ஏப்ரல் 13 கடிதம் எழுதியிருந்தேன். இதில் காரைக்கால் கீசியூர் TR பட்டினத்தை சேர்ந்த பிரதீப் சூரியமூர்த்தி என்பவரை தவிர 6 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதை தெரிய வந்துள்ளது. அவருக்கு அண்மையில் தான் திருமணமாகியுள்ளது. தொடர்ச்சியாக மருந்துகள் தேவைப்படும் வயதான பெற்றோர் அவருக்கு உள்ளனர். மேலும் அவர்களை பராமரிக்க வேறு குடும்ப உறுப்பினர்களும் இல்லை. எனவே மீனவர் பிரதீப் சூரியமூர்த்தியை விரைவில் விடுவிப்பதற்கு இலங்கை அரசுடன் பேசி தேவையான நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கூடப்பாக்கம் ரயில்வே கேட் பகுதியில் சாலையோரம் வசிக்கும் நரிக்குறவர்களுக்கு மாற்று இடத்தில் இலவச மனைப்பட்டா வழங்குவதற்கான பட்டியலை ரவிக்குமார் MLA அப்பகுதி மக்களிடம் கொடுத்தார். வில்லியனூர் 10 கணி சாலையில் உள்ள கூடப்பாக்கம் ரயில்வே கேட் பகுதியில் ரயில்கள் வரும் நேரத்தில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை உள்ளது. இங்கு மேம்பாலம் கட்டினால் வாகனங்கள் காத்திருப்பு முற்றிலும் தவிர்க்கப்படும். வில்லியனூர் பைபாஸில் இருந்து 10 கணி செல்லும் சாலையில் கூடப்பாக்கம் ரயில்வே கேட் பகுதியில் இரட்டை வழி சாலை ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் திட்டப் பணிக்கு 2024 ஆண்டு பிப்ரவரி 26 காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். சுமார் 37 கோடியே 29 லட்சம் ரூபாய் மதிப்பில் இரட்டை வழி சாலையாக ரயில்வே மேம்பாலம் அமைக்க உள்ளனர். 25 மீட்டர் நீளத்திலும் 7.5 மீட்டர் அகலம் என இரு பகுதிகளிலும் பாலத்திற்கான இணைப்பு சாலையிலும் திட்டமிட்டுள்ளனர். தற்பொழுது மேம்பால பணிகள் துவங்க உள்ளன. இந்நிலையில் ரயில்வே கேட் பகுதியின் அருகே சாலையோரம் குடியிருக்கும் நரிக்குறவர் இன மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் முதல்வர் ரங்கசாமி உத்தரவின் பேரில் ரவிக்குமார் MLA நரிக்குறவர் மக்களுக்கு மாற்றிடத்தில் இலவச மனைப்பட்டா வழங்குவதற்கான பட்டியலை கொடுத்தார். இதில் திருப்புவனை தொகுதி MLA சரவணகுமார், தியாகராஜன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். வில்லியனூர் அருகே குடுவையாற்றில் மூழ்கி 2 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி திருவண்டார்கோவில் இந்திரா நகரை சேர்ந்த விக்னேஷ், களித்தித்தால் குப்பம் தொட்டி தெருவை சேர்ந்த கபிலேஷ் இருவரும் திருவண்டார்கோவில் தனியார் பள்ளியில் +2 படித்து தேர்ச்சி பெற்று கல்லூரி சேர்க்கைக்காக காத்திருந்தனர். இந்த நிலையில் விக்னேஷ், கபிலேஷ் மற்றும் அவரது நண்பர்கள் உட்பட 5 பேர் நேற்று மாலை வில்லியனூர் அடுத்த மேல்சாத்தமங்கலம் கிராமத்தில் குடுவையாறு தடுப்பணையில் குளித்தனர். அங்கு மண் அரிப்பு ஏற்பட்டிருந்த ஆழமான பகுதிக்கு குளித்த பொழுது எதிர்பாராத விதமாக விக்னேஷ் மற்றும் கபிலேஷ் ஆகியோர் தண்ணீரில் மூழ்கி உயிருக்கு போராடினர். அதை கண்ட சக நண்பர்கள் கூச்சலிட்டனர். அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து ஆற்றில் மூழ்கிய இருவரையும் மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். அங்கு முதலுதவி சிகிச்சை செய்தும் பலனளிக்காமல் விக்னேஷ், கபிலேஷ் இருவரும் பரிதாபமாக இருந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த மங்களம் போலீசார் விரைந்து வந்து உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.